செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பிளெண்டிங் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைப், தேர்ட் டைப் அண்ட் ஃபோர்த் டைப், இதை மூணு தான் இதில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். சேம் ஃப்ளவர் தான் இதுலேயும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா ஒவ்வொரு பெட்டலையும். இப்போ கால்வாசி பாகத்தை விட்டுட்டு பாருங்கள் எப்படி டிவைட் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். கால் முக்கால் அந்த ரேஷியோவில் இப்போ டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். கால்வாசி வந்து கலர் ஏதாவது எனி கலர். இப்போ நான் எல்லோ வந்து கால்வாசி எடுத்திருக்கேன்னா முக்கால் பாகம் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். அப்படி தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். கால்வாசி இதில் எடுத்துட்டேன்னா அப்போ பேலன்ஸ் இருக்க முக்கால் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒயிட்டை கொடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இதுதான் செகண்ட் மெத்தட். கால்வாசி எல்லோவும் முக்கால்வாசி ஒயிட்டு. எல்லோனா எல்லோ மட்டும்தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதை பிளெண்ட் பண்ணி விடணும். அப்படியே அழகாக பிளெண்ட் பண்ணி விடணும். அப்படியே பார்க்குறப்ப இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஒயிட் வந்து அதிகமாகவும் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தெரியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி பண்ணிக்கிங்க. கால்வாசி கலரும் முக்கால்வாசி ஒயிட்டும் எடுத்து பண்ணணும். ஒவ்வொரு பெட்டல்ஸாக தான் பண்ணணும். கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக வருதுன்றதுனால சில இடத்துல பார்த்திங்கன்னா நான் 2-3 ஃப்ளவர் கூட போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறப்ப ஒரு ஃப்ளவர் தான் நீங்கள் எடுத்து பண்ணணும். இப்படி பார்க்குறப்ப ஒயிட் அதிகமாகவும் எல்லோ வந்து கம்மியாகவும் தெரியும். இது ஒரு டைப். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி டிவைட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். டிவைட் பண்ணாமல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக வராது. முக்கால்வாசி ஒயிட்டு, கால்வாசி எல்லோ, இதே மாதிரியே பிளெண்ட் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் எல்லோ அதிகமாக போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே எல்லோ மாதிரி போயிடும். அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லோவோ இல்லை ஒயிட்டோ ஏதோ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக போயிட்டுனா கொஞ்சம் ஒயிட் வந்து அதில் லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ எல்லோ ஒயிட்டு இதை வச்சு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை மாதிரியே பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே டைரெக்ஷனை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாகும். இந்த பெட்டலுக்கு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாகும். ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அவ்வளோதான். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 பெட்டல்ஸுக்கும் போட்டுங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இதே மாதிரி தான் அடுத்த டைப்பும். ஆனால் அது எப்படின்னா ஒயிட்டு கம்மியாகவும் எல்லோ அதிகமாக போடுற மாதிரி போட போகிறேன். பார்த்தா வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதே மாதிரி தான். இதில் வந்து நான் வந்து எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டு எனக்கு, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க ஃப்ளாரையும் ஃபில் பண்ணுங்கள். ஒயிட் அதிகமாகவும் அதர் கலர் வந்து கம்மியாகவும் இருக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து அடுத்தது நான் வந்து எல்லோ கொடுத்து அப்படியே பிளெண்ட் பண்ண போகிறேன். இது ஒரு டைப்பு. இது செகண்ட் டைப்பு. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் டைப்பு. அதே மாதிரி தான் டிவைட் பண்ண போகிறேன். இன்னும் பிளெண்டிங் முடியலை. அவ்வளோதான். அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. பிளெண்ட் பண்ணுறதுனா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். கலந்து விடுறது. இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டைப். அடுத்தது தேர்ட் டைப்புக்கு போகும். இதை கொஞ்சம் ப்ரஷ்ஷில் பெயிண்ட் ஒட்டியிருக்கிறதுனால அதை எடுத்து நான் அப்படியே இது பண்ணி விட்றேன். இது மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா காய விடணும். காஞ்ச அப்புறம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், மேலே அவுட்லைன் கொடுக்கணும். இது செகண்ட் டைப். இது முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைப் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது செகண்ட் டைப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் டைப் அதே மாதிரி தான். முக்கால் பாகம் கால் பாகம் அதை மாதிரி. ஓகேவா? ஒரு பெட்டல்ஸை வந்து முக்காலும் காலும் அந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கால் பாகத்துக்கு தான் நான் ஒயிட் அப்ளை பண்ணேன் இல்லையா. இப்போ அந்த முக்கால் பாகத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எல்லோ கலரை அப்ளை பண்ண போகிறேன். கால் பாகத்துக்கு தான் ஒயிட் அப்ளை பண்ண போகிறேன். அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா செகண்ட் மெத்தடு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக முக்கால் பாகத்துக்கு எல்லோவும்
கால் பாகத்துக்கு ஒயிட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரியே பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு பெட்டல்ஸாக பண்ணுங்கள். முக்கால் பாகத்துக்கு ஒரு கலரும் கால் பாகத்துக்கு ஒயிட்டும் வச்சு அப்படியே ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணுங்கள். அப்படி ப்ளெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எதுக்கு நான் இப்போ எல்லோ கலரவே எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் அதிகமாகவும் எல்லோ கம்மியாக எடுத்தேன். இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா எல்லோ அதிகமாகவும் ஒயிட்டு கம்மியாகவும் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் திக்னஸ் தெரியும். அந்த ஃப்ளாருக்கும் இந்த ஃப்ளாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும். இது கொஞ்சம் திக்காக தெரியும். எல்லோ கலர் அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இதுவே வேறு கலர்னால் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி 2 டிஃப்ரென்ஸில் போட்டு பாருங்கள். சேம் கலர்லேயே போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த ஃப்ளாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். எது அழகாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பிளெண்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக அடுத்தடுத்து செஷனுக்கு ஈஸியாக போயிடலாம். இந்த செஷன் வர மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அதுக்கு அடுத்த செஷன்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது. செகண்ட் மெத்தட் போட்டோடனே அந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அவ்வளோதான். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க 3 பெட்டல்ஸ்க்கும் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். இப்போ சென்டரில் ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட விஷ் தான். எது வேணாலும் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க நம்ம கார்மெண்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லோ வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு பெட்டல்ஸாக பண்ணுங்கள். ஒரே ஈவனாக அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து எப்படி கிடைக்கிது? ஒரு எல்லோ தான் அதிகமாக கிடைக்கிது. அங்கங்கே லைட்டாக தான் ஒயிட் தெரியும். ஏன்னா ஒயிட் வந்து ஃப்ளாரில் வந்து அங்கங்கே தெரிஞ்சால் தான் ஒரு அழகு கொடுக்கும். அதுக்காக தான் இதை மாதிரி நம்ம பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் வந்து நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நார்மலாக ஒரு டார்க் கலர் வந்து எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுங்க. இந்த ஃப்ளார்லேயும் எனக்கு வந்து நேரில் பார்க்குறப்ப ஒரு ஒயிட் லைட்டாக தெரியுது. ஆனால் நிறையா எல்லோ தெரியுது. ஒயிட் வந்து லைட்டாக தான் எனக்கு தெரியுது. சென்டரில் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுங்க. இந்த ப்ரஷில் கொஞ்சம் எல்லோ இருக்குது, அதனால் சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேறு கலரு அப்ளை பண்ண போகிறேன். இதுமாரி டார்க் கலரு எது வேணாலும் கொடுத்து அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவுட்லைன் மட்டும் நல்லா காஞ்ச அப்புறம் லேட்டாக கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4th மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டுறேன். செகண்ட் மெத்தட் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். இது 3rd மெத்தடும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4th மெத்தடு. 4th மெத்தட் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எனக்கு பிளெண்டிங் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பண்ண தெரியல, பண்ண வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 கலரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஒயிட்டு தான். இப்போ நான் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுக்க போகிறேன். அந்த டார்க் ப்ளூவோட கொஞ்சம் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வச்சுக்க போகிறேன். ஒயிட்டை தனியாக வச்சுக்க போகிறேன். டார்க் ப்ளூவும் வச்சுக்க போகிறேன். மொத்தம் 3 கலர் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போ டார்க் ப்ளூவும் ஒயிட்டும். டார்க் ப்ளூ வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். ஒயிட்டு கொஞ்சம் நிறைய எடுத்து, ஒரு பங்கு வந்து டார்க் ப்ளூ எடுக்கிறேன்னா 3 சொட்டு வந்து 3 மடங்கு, அதாவது ஒரு சொட்டு டார்க் ப்ளூனா 3 சொட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒயிட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள், இதை வச்சுட்டேன்னா இதோட நான் என்ன பண்ண போகிறேன்? ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் நிறையா. இவ்வளோ டார்க்காக எடுக்க வேண்டாம். அப்போ இதில் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் லைட்டாக எனக்கு வேணும். ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன்? மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேலட் இருந்தால் பேலட் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி, பிளாஸ்டிக் மூடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ளூ எப்படி கிடைக்கிது உங்களுக்கு? லைட்டாக கிடைக்குதா? அவ்வளோதான். இந்த பிளெண்டிங் அப்படின்னு பார்ப்போமா? இது வந்து 4th மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார் வந்து மேலேருந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ப்ளூ அப்படின்னா ஒயிட்டு அப்படின்னா இது 3த்தில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து டார்க் ப்ளூ எடுத்து கீழே கொஞ்சம் வச்சுக்க போகிறேன், ஒரு கொஞ்சம் பிளேஸில். அதுக்கு மேலே இதோட லைட் கலர் வைக்கணும். இதோட லைட் கலர் என்ன? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலரு. அதுக்கு மேலே ஒயிட்டு, அதுக்கு மேலே ஒயிட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளெண்டிங். இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்?
பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதை பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த இங்க் ப்ளூ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் வச்சா தான் அது கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் வச்சுருவோம். அவ்வளோ. இது பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்கு இல்லையா? ஒயிட் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி ஒரு லுக் நல்லா கிடைக்கிது இல்லையா? அதை மாதிரி. இப்போ டார்க் ப்ளூ வந்து எனக்கு தெரியவே இல்லை. அதனால் கொஞ்சம் வைப்போம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடணும். அதாவது டார்க் ப்ளூவும் தெரியணும், லைட் கலரும் தெரியணும், ஒயிட் கலரும் தெரியணும். அவ்வளோதான். ஓகேவா? டார்க் ப்ளூவும் தெரியணும், லைட் கலரும் தெரியணும், ஒயிட் கலரும் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ வச்சோம் இல்லையா? இப்போ வந்து மேலேருந்து கூட வரலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் மேலே வந்து நான் ஒயிட்டை வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது என்னது, அதோட நெக்ஸ்ட்டு கலர் இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கலர். அதுக்கு கீழே டார்க் ப்ளூ வைக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. இதை மாதிரி, அதாவது வச்சதே தெரியக்கூடாது, அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி தெரியணும் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கா? அவ்வளோதான். இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துங்க. பிளெண்ட் பண்ணி விட்டு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, அதுக்கு அடுத்தது அதோட நெக்ஸ்ட்டு கலரு, அதுக்கு கீழே அந்த ப்ளூ. இப்போ வச்சு பிளெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இங்க் ப்ளூவும் தெரியும், லைட் கலரும் தெரியும், ஒயிட் கலரும் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ப்ளூ கலருன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதுவே வெவ்வேறு கலரு அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சங்குப்பூலாம் போடுறதுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். இது ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து எதை வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டார்க்கு, அதோட லைட்டு அப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு. அவ்வளவுதான். இது போட்டுட்டு அது மேலே லைட்டாக ஒயிட்டை போட்டு பிளெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ரெட்டு போட்ட வேண்டியிருக்கீங்களா, அந்த கலர் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். நல்லா அழகாக தெரியும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க ஃப்ளார் எல்லாத்துக்கும் போட்டுங்க. லைட் கலர் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒயிட் வந்து 3 ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னா கலர் வந்து 1 ட்ராப் தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த லைட் கலர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். ஈக்குவலாக எடுத்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு அமையாது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. இது போதும், நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இது போதும். அடுத்தடுத்த கிளாஸ் போகிறப்ப நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். பிளெண்டிங்கில் இப்போதைக்கு இந்த 4 டைப் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ளாரில் கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த பிளெண்டிங் கூட வரல அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு கலரு, அதுக்கு மேலே லைட் கலர், அது மேலே ஒயிட்டு கூட ட்ரா பண்ணி விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். ஆனால் வரலன்னு யாரும் இது பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா வராதுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக எல்லா ஃப்ளாரும் அதேமாதிரி நான் 4 டைப் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 4 டைப்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் ப்ரெஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் பார்த்திங்கன்னா குட்டியாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் போட்டிருக்க பெட்டல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதுவே கொஞ்சம் பெட்டல்ஸ் பெருசாக போட்டுருந்தேன்னா இதோட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ் தான் இதுக்கு வந்து செட் ஆகும். இதை மாதிரிலாம் இது போடுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் தான் செட் ஆகும். அதனால் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளார் போடுறோமோ அந்தளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எந்த ஃப்ளார் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒயிட்டுக்கு வந்து அங்கங்கே தெரியணும். ஒயிட் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப ரொம்ப அழகாகும். இல்லைனா அந்தளவுக்கு நீட்னஸ் கிடைக்காது. இந்த சென்டர் மட்டும் சும்மா இருக்கிற ப்ரஷ்ஷோட எடுத்து நான் சும்மா அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். என்ன டார்க் கலர் கிடைக்குதோ அந்தமாதிரி டார்க் கலர் எது வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு அழகாக கிடைக்கும்.
இப்போ சென்டர் வந்து சும்மா ரெட் கலர் போட்டிருக்கேன். நல்லா காஞ்ச அப்புறமேலுக்கு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் காய விடுங்க, இடையில போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஸ்மெட்ஜ் ஆகிடும். இந்த கலரு அந்த கலர்லாம் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா காய விடுங்க. இது ரொம்ப நேரம் காய விடணுமா அப்படின்லாம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் இது காஞ்சிடும். இருந்த போதிலும் நீங்கள் பேசாமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. வச்சாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அழகாகிடும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஃப்ளாருமே போடுங்க, போட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.